ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் யோசித்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நம்ம இந்த முடிவு எடுத்துட்டோம். இருந்தாலும் நாளைக்கு அது நம்ம குடும்பத்தை எந்த விதத்துலையும் பாதிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் என் மனசுக்குள்ளே இருந்துச்சு. அது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, என்னோட கல்யாண விஷயந்தான். அம்மா எனக்காக மாப்பிள்ளை பார்த்துருந்தாங்க. இருந்தாலும் நான் ஒரு 3 வருஷமா ஒருத்தவங்கள ரொம்பவே விரும்பிட்டு இருந்தோம். நானும் அவரும் விரும்பிட்டு இருந்தோம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில நம்மளால ஒரு சில விஷயத்த நம்மளால இது பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால, நம்ம எப்படி இது பண்ணுறது அப்படிங்கிற ஒரு மன இதில் தான் எனக்கு ஒரு யோசனை இருந்துச்சு. அப்போ அந்த சமயத்தில் தான் எனக்கு யோசித்த விஷயம் என்ன அப்படின்னா, சரி நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்த இப்போ முடிவு எடுக்கலைன்னா நம்மளால் கண்டிப்பாக எந்த ஒரு முடிவையும் நம்மளால் இது பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதனால நான் யோசித்தேன், சரி அம்மா அப்பாட்ட நம்ம இப்போதைக்கு அவங்க நம்ம பேசலனா கூட, கல்யாணம் பண்ணி பேசலனா கூட ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் சேர்ந்துருவாங்க. இருந்தாலும் நம்ம இவரை விரும்பிட்டோம், இதுக்கப்புறம் இவரை வேணாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போனோம்னா கண்டிப்பாக அது நம்ம மனசளவில் ரொம்ப ஒரு பாதிக்கிற விஷயமா தான் இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம இவரை விட்டுறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. சரி, ஓகே, நம்ம ஏதாச்சும் அதுக்குள்ளே ஒரு முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் யோசித்தேன். அதுக்கப்புறம் நானும் அவர்கிட்ட சொன்னேன், இது மாதிரி நம்ம ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டாங்க, எப்படியா இருந்தாலும் எங்கள் வீட்டில் கண்டிப்பாக சம்மதிக்க மாட்டாங்க. எங்கள் அம்மா மாமா பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிற எண்ணத்தில் தான் இருக்காங்க. அவங்க என்ன கன்வின்ஸ் பண்ண தான் பார்ப்பாங்களே தவிர கண்டிப்பாக உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு அவங்க சம்மதிக்க மாட்டாங்க. இதில் உங்களோட பதில் என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அவங்க என்கிட்ட சொன்னாங்க, இது மாதிரி உண்மைதாம்மா, நான் எப்போதும் நான் இப்போ ரெடியாக தான் இருக்கேன். நீ இப்போயே மேரேஜ் பண்ண சொன்னாலும் எனக்கு சம்மதம் தான். அதனால் முடிஞ்ச வரைக்கும் என்னால் இதுக்கு மேலே எதையுமே இது பண்ண முடியாது. எனக்கு புரிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே நமக்கு இந்த விஷயத்தில் முடிவெடுக்க வேண்டிய ஒரு இதில் நான் தான் இருக்கிறேன் அப்படின்னோடனே, சரி சரி, எனக்கு புரியுதுங்க. இதுக்கப்புறம் நீங்கள் ஏதாச்சும் ஒரு முடிவு எடுத்துருங்க அப்படின்னோடனே, அதுக்கப்புறம் தான் எனக்கு சொன்னாங்க, இது மாதிரி நம்ம நாளைக்கே ரிஜிஸ்டர் மேரேஜுக்கு எல்லா இதுவுமே நான் விசாரிச்சுட்டேன். நீ நம்ம ஏரியாவில் இருக்கிற ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு நீ வந்துடு, எல்லாமே ரெடி பண்ணி வச்சுறேன். நாளைக்கு நம்ம போயிட்டு இது பண்ணிட்டோன்னா, எல்லாம் கொடுத்துட்டு இது பண்ணிட்டோன்னா 2 நாளில் ரிஜிஸ்டர் மேரேஜுக்கு கூப்பிடுவாங்க. அப்போ நம்ம போய் பண்ணிக்கலாம் அப்படின்னோன்னா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் வீட்டிலேருந்து அதுக்கப்புறம் கிளம்பிட்டேன். கிளம்புனதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு என்ன தான் சில விஷயங்களை யோசித்தாலும் அதுக்கப்புறம் கொஞ்சம் அதை நம்ம நடந்துக்கிற விஷயங்கிறது அது கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு கவலையான ஒரு இதாக தான் இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் அதுக்கப்புறம் நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். சரி, இதுக்கப்புறம் நம்ம இந்த விஷயத்தில் இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் எல்லாமே ரெஜிஸ்டர் மேரேஜ்லாம் நடந்துச்சு. நடந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு நான் வந்ததுக்கப்புறம் நானும் அவர் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் பேசுகிற மாதிரி தான் எங்கள் வீட்லேயும் பேசினாங்க. ஆனால் அப்பாவுக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா, மகள் நல்ல ஒரு வாழ்க்கையை தான் தேர்ந்தெடுத்துக்கிறா அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. இருந்தாலும் அம்மாவுக்காக அவர் பேச முடியாது. ஏன்னா அம்மாவோட அண்ணன் பையனை தான் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஒரு முடிவு எடுத்திருந்தாங்கங்கிறப்போ அவங்களால கண்டிப்பாக இந்த இந்த ஒரு விஷயத்தையுமே பேச முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் அவங்க இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயமும் நம்ம எதுவுமே ஒரு சாதாரண விஷயமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு இதுலேயுமே நம்மளால் எதையுமே முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எதையுமே நான் யோசிக்கலை. சரி, நம்ம பார்த்துக்கலாம், எதாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுனால தான் இப்போ இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னோன்னே அவங்களே அப்பாவுக்கு ஒரு மனசளவில் ஒரு சந்தோஷம் தெரிஞ்சிச்சு. ஆனால் அம்மா நீ இருமே என்கிட்ட பேசாத, இனிமேல் என் முகத்தில் இங்கே முழிக்கக்கூடாது, நான் அவனை பார்க்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் பேசினாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன்னா, எங்களை மன்னிச்சிருங்கம்மா, எங்களுக்கு இதுக்கு தவிர வேறு வழி எதுவும் தெரியல, நான் இது பண்ணக்கூடாதுலாம் நினைக்கல, எனக்கு இதுக்கப்புறம் எந்த ஒரு இதுலேயும் எந்த வழியுமே எனக்கு தெரியலப்பா அப்படின்னோடனே, இருந்தாலும் நீ எங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்துருக்கலாம்ல, எதுவுமே சொல்லாமல் நீயே முடிவெடுத்துட்ட, அப்போ நீ இது பேசுகிறது தானே முக்கியம் அப்படின்னு தானே நினச்சிட்ட, நல்ல ஒரு பையன் நல்ல ஒரு வாழ்தாக இருந்தால் எல்லோரும் சேர்ந்து பேசி ஒரு அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி பண்ணியிருந்துருக்கலாமே, ஏன் அவசரப்பட்டு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணீங்க அப்படின்னோடனே,
இல்லைம்மா நீ கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்ட, மாமா பையனை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தான் உனக்கு ஒரு எண்ணத்தில் இருக்க, அப்படி இருக்கிறப்ப நீ எப்படிம்மா அதை ஏற்றுக்குவ அப்படின்னோடனே சரி